தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பலத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளில் தெரியவந்துள்ள பல விடயங்கள் தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த சில நாட்களாக இவ்வாறான பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியதுடன் இது மற்றொரு வெளிக்கொணர்வாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மறைக்கப்பட்ட உண்மைகள். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னர் சாய்ந்தமருது வெடிப்பில் புலஸ்தீனி எனப்படும் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்தாரா அல்லது மாயமானாரா? கட்டுவாப்பிட்டி குண்டுதாரின் மனைவியான சாரா இந்த பயங்கரவாத செயற்பாட்டின் ஆரம்பத்திலிருந்தே செயற்பட்ட ஒரு முக்கிய நபராவார். கடந்த காலங்களில் மரபணு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சாரா இறந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் சாரா இறக்கவில்லை என்பதை குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது வெளிப்படுத்தியுள்ளது. புலஸ்தினி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் சென்ற வழித்தடங்கள் கூட தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சான்றுகளாக கிடைத்துள்ளன. அவ்வாறுக்க சாரா இறந்துவிட்டதாக கடந்த காலங்களில் எவ்வாறு கூறப்பட்டது? சாய்ந்தமருது சம்பவத்தில் உயிரிழந்த 16 பேரின் உடல்களிலிருந்து பெறப்பட்ட DNA மாதிரியில் 2 முறை கண்டறியப்படாத சாரா ஜெஸ்மின் 3வது DNA பரிசோதனையில் இறந்துவிட்டதாக எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது? குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கைகள் நூடாக வெளிப்படும் சில முக்கிய விடயங்களே இவை. 2019 ஆண்டு செப்டம்பர் 19 முதலாவது DNA அறிக்கை வெளியிடப்பட்டதுடன் அதற்கு அமைய சாரா ஜெஸ்மின் இறக்கவில்லை. 2021 ஆண்டு மார்ச் 3 இரண்டாவது அறிக்கை வெளியிடப்பட்டதுடன் அதற்கமைய சாரா உயிரிழக்கவில்லை. 2022 ஏப்ரல் 27 3வது அறிக்கைக்காக மாதிரிகள் பெறப்பட்டன. இதற்கான பின்னணி அமைக்கப்பட்ட விதமே இது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலேவை அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமித்தார். பொதுவாக பாதுகாப்பு பேரவை கூட்டங்களுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைக்கப்படுவதில்லை என்றாலும் திடீரென பாதுகாப்பு பேரவை கூட்டத்துக்கு அழைப்பு வந்ததாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் விசாரணையில் தெரிவித்துள்ளார். சாரா ஜெஸ்மினின் DNA மாதிரிகளை மீண்டும் பெறுமாறு அறிவித்த போதிலும் குற்ற புலனாய்வு திணைக்களம் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த சந்திப்பில் சுரேஷ் சலே குறிப்பிட்டுள்ளார். CID வேலைகள் மிகவும் மெதுவாக நடக்கின்றன என சலே அங்கு கூறியதாக பிரதி பொலிஸ்மா அதிபரின் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முறை DNA பரிசோதனை செய்தும் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்தவர்களில் இல்லாததால் மீண்டும் பரிசோதனை செய்வது வீண் வேலை என்று குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்ட வைத்திய அதிகாரிகளும் அத்தகைய தேவை இல்லை என்று சுட்டிக்காட்டியதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் அவ்வேளையில் கூடிய பாதுகாப்பு பேரவைக்கு தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலளித்த சுரேஷ் சலே, நீங்கள் சொன்னாலும் CID அதனை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். அப்போது அவ்வேளையில் பொலிஸ்மா அதிபர் தன்னை பார்த்து தொடர்பில் ஆராயுமாறு ஆலோசனையை வழங்கிய போது அப்போதைய ஜனாதிபதி சுரேஷ் சலேயை பார்த்து, சுரேஷ், நீங்கள் அவ்வாறு கூறும் பொழுது உங்கள் தேவைக்கேற்ப அனுப்ப வேண்டுமென்று சிந்திப்பார்கள் என கூறியதாகவும் பிரதி பொலிஸ்மா அதிபர் கூறியுள்ளார். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் CD விக்ரமரத்னவின் வாக்குமூலத்தின்படி சாரா ஜெஸ்மின் தொடர்பில் 3வது முறையாகவும் DNA பரிசோதனை செய்யுமாறு சுரேஷ் சலே ஒரு பழக்கமாகவே பாதுகாப்பு பேரவையில் வலியுறுத்தி வந்துள்ளார். இந்த விசாரணைகள் சரியாக செய்யப்படவில்லை, சாரா ஜெஸ்மின் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை, அவர் அந்த இடத்திலே இறந்துவிட்டார் என புலனாய்வு மீளாய்வு கூட்டத்தின் போது சுரேஷ் சலே கூறியதாக மற்றும் ஒரு பிரதி பொலிஸ்மா அதிபர் சாட்சி வழங்கியுள்ளார். DNA பரிசோதனை சரியாக செய்திருந்தால் அது உறுதியாக இருக்கும் என சலே அங்கு குற்றம் சாட்டியதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் அதன்போது தெரிவித்துள்ளார். புலனாய்வு மீளாய்வு கூட்டத்தின் பொழுது சுரேஷ் சலே மீண்டும் DNA பரிசோதனை செய்யுமாறு கூறினாலும் அவரது அழுத்தம் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படாத காரணத்தால் தன்னை பாதுகாப்பு பேரவைக்கு அழைத்து ஜனாதிபதி மூலம் அதனை செய்யுமாறு உத்தரவிட்டது போன்று தான் உணர்ந்ததாக அந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய குற்ற பிரதேசம் பரிசோதிக்கப்பட்டு பாதுகாப்பு பேரவையிலே அவருக்கு விளக்கமளிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். இதன்போது சடலங்களின் சிதைந்த பாகங்கள் இருந்து மாதிரிகளை பெறுமாறு ஜனாதிபதி கூறியதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சம்பவங்களினால் தான் கடும் அழுத்தங்களுக்குள்ளாகியமையினால் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டதாகவும் அந்த காலத்திலேயே பதவி எதுவும் வழங்கப்படாமல் உடனடியாக போலீஸ் தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத 3வது முறையாக டிஎன்ஏ பரிசோதனைக்காக மாதிரிகள் எடுக்கப்பட்ட விதம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சாய்ந்தமருதில் உயிரிழந்தவர்களின் 16வது குழியை அடுத்து எலும்பு துண்டுகள் கொண்ட கருப்பு நிற பொலித்தீன் பையொன்று இருந்ததாகவும் அதனை இலக்கம் 17 என பெயரிட்டு அதிலிருந்து எலும்பு துண்டுகள் பெறப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அங்கிருந்த 2 சிறிய எலும்பு துண்டுகள் சாரா ஜெஸ்மினின் தாய்க்கு பிறந்த மகளுடையது என அடையாளம் காணப்பட்டதாக ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் மேலதிக இரசாயன பகுப்பாய்வாளர் சிஐடிக்கு சாட்சியம் அளித்துள்ளார். டிஎன்ஏ பிரித்தெடுப்புக்கு பின்னர் அந்த சிறிய எலும்புத் துண்டுகள் எஞ்சவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எலும்புத் துண்டுகள் தோண்டி எடுக்கப்பட்ட போது அங்கிருந்த சட்ட வைத்திய அதிகாரி கூறுகையில் 17D என அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புத் துண்டு மனித உடலின் கீழ் முதுகெலும்பாகும். ஆனால் ஆரம்பத்தில் சடலங்களை தோண்டி எடுத்த போது அத்தகைய எலும்பு எதையும் தான் அவதானிக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான அறிக்கை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி கல்முனை நீதிமன்றத்துக்கு தயாராக இருந்த நிலையில் பொலிஸ்மா அதிபர் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வந்து அதனை பெற்றுச் சென்றதாக மேலதிக ரசாயன பகுப்பாய்வாளர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அப்போதே அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலீம் இணைந்திருந்ததாகவும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களில் சாரா ஜெஸ்மின் இறந்துவிட்டதாக பிரச்சாரம் செய்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. அப்போதைய பொலிஸ்மா அதிபரும் அரச புலனாய்வு தலைவரும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று டிஎன்ஏ அறிக்கையை பெற்று அவசர ஊடக அறிக்கை மூலம் சாரா ஜெஸ்மின் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்துவது ஒரு அசாதாரண நிலை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைகளை தடுக்கும் நோக்கில் இது மேற்கொள்ளப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாய்ந்தமருது வீட்டில் இடம்பெற்ற வெடிப்புகள் மற்றும் தீப்பரவல் ஒரு மனித உடல் முழுமையாக அழிந்து போகும் அளவுக்கு பலமானவை அல்ல என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சஹ்ரானின் மனைவியான ஃபாத்திமா ஹாதியாவின் வாக்குமூலத்தின்படி குண்டுவெடிப்புக்கு பின்னர் சாரா ஜெஸ்மின் வீட்டுக்குள் இருந்தமை உறுதியாகியுள்ளதாக அந்த விசாரணை அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மறைக்கப்பட்ட உண்மைகள்.